திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கின் நிலைமை சந்தி சிரிக்கும் என்று மக்களாகிய உங்களுக்கு தெரியாமல் ஒன்றுமில்லை. அதனாலதான் கடந்த தேர்தலின் போது முதல்வர் நம்ம காதுல ஒரு பூவை சுத்தினார். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பு. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். நாமளும் ஓட்டு போட்டு திமுகவை ஜெயிக்க வச்சோம். அதன் விளைவு திமுக ஆட்சி வந்ததிலிருந்து குற்ற சம்பவங்கள் வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே தான் போகுது. கள்ளக்குறிச்சியில் பள்ளி மாணவியின் உயிரிழப்பிற்கு நியாயம் கேட்டு நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக வெடித்த நிலையில் இந்தியாவையே உலுக்கிய கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயத்தால் 23 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய தடுப்பு வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு தான் இந்த நிலைமை என்று நினைக்காதீங்க. மணல் அள்ளுவதை தடுத்த VAO லூர்து பிரான்சிஸ் அரசு அலுவலகத்திலேயே வைத்து மணல் மாஃபியாக்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். நிலவரம் இப்படி இருக்க ரோம் நகரம் பற்றி எரியும் போது பிடில் வாசித்துக் கொண்டிருந்த நீரோ மன்னரை போல காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலினோ திராவிட மாடல் என்னும் பிடிலை வாசித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு நடந்தும் முதல்வர் ஸ்டாலின் தான் குறிப்பிட்ட இரும்பு கரங்களை எதற்கு பயன்படுத்தினார்? இந்த அரசின் மீது எவர் எல்லாம் விமர்சனம் எழுப்புகிறார்களோ, குறைகள் கூறுகிறார்களோ, அரசின் கையால் ஆகாத போக்கை கேள்வி கேட்கிறார்களோ, அவர்களது குரல் வலையை நெரிக்கவும் ஜனநாயக உரிமையை பறிக்கவும் தான். மக்களை காக்க, அறத்தை காக்க, நீதியை நிலைநாட்ட உயிரை துச்சமாக நினைத்த மன்னர்கள் ஆண்ட இம்மண்ணில் அறம் தவறி மக்களை பற்றி சிந்திக்காமல் தன் மகன் மருமகனுக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். தனி ஒரு தமிழனின் ஓட்டு மீது திமுக வைத்திருக்கும் மக்களை கூட அவனது உயிரின் மீதும் உடைமைகள் மீதும் வைக்காதது ஏன்? இவர்களுக்கான தண்டனையை வாக்குச்சாவடிகளில் கொடுக்க வேண்டும். மக்களே,